Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தீபாவளி பண்டிகையையொட்டி சேலத்தில் 32 இடங்களில் இனிப்பு திருவிழா தொடங்கப்பட்டுள்ளது. மண்டபங்கள், சமுதாய கூடங்களை வாடகைக்கு எடுத்து அவற்றில் கேட்டரிங் சர்வீஸ் செய்பவர்கள் இனிப்புகளை விற்பனை செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் குறைந்த நாட்களே உள்ள நிலையில் சேலத்தில் 32 இடங்களில் திருமண மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து அதில் இனிப்பு திருவிழா என்னும் பெயரில் பல்வேறு வகையான ஸ்வீட்டுகள், சேலம் மாவட்ட பிரசித்தி பெற்ற ஸ்வீட்டுகள் மட்டுமின்றி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற இனிப்பு கார வகைகள் மற்றும் வெளிமாநில இனிப்பு கார வகைகளை தற்போது விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சேலம் திருவாக்கவுண்டர் பைபாஸில் அதிரா இனிப்பு திருவிழா என்னும் பெயரில் நடத்தி வரும் சபாபதி நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் இந்த இனிப்பு திருவிழா குறித்து கேட்போம். சார், நீங்க எத்தனை வருஷமா இந்த இனிப்பு திருவிழா நடத்துறீங்க? இது எந்தெந்த வகையான இனிப்புகள் இங்க விற்பனைக்கு வச்சிருக்கீங்க? சார் வணக்கம் சார், நான் சேலம் மதிரா கேட்டர்ஸ் நிறுவனர் சபாபதி. நாங்கள் 2வது வருஷமாக அந்த எக்ஸ்போ போட்டிருக்கோம். இந்த எக்ஸ்போட காரணம் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு கேட்டரிங்கோட கிளைண்ட்டுக்காக தான் அந்த எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. நாங்கள் 140 இனிப்பு மற்றும் காரங்கள் போட்டிருக்கோம். இதில் ஒவ்வொரு ஸ்பெஷல் என்னென்னா, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லா ஸ்பெஷலுமே போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃபங்க்ஷன் ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அது ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு 10 மணி நேரம் கூட தாங்காத அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதாவது விழாக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இனிப்பு வகைகள் மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. சார், இது எவ்வளவு டன் யூஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு டன்னுக்கு நீங்கள் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கீங்க? எவ்வளவு டன்னு நீங்கள் விற்கலாம் அப்படிங்கிறத இலக்கு நிர்ணயம் பண்ணுவீங்க? சார், நாங்கள் ஒரு 50 டன் இலக்கு வச்சுக்கிறேன் சார். லாஸ்ட் டைம் ஒரு 30 டன் இலக்கு கொடுத்துருந்தோம். இந்த டைம் 50 டன் எதிர்பார்க்குறோம். மக்கள் வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ எப்படின்னா, நாங்கள் மண்டபத்தில் லைவ் குக்கிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஆர்டர் எடுத்து ஆர்டர் பேஸில் யாருக்கு என்ன வேணுமோ அது மாதிரி கொடுத்துருக்கோம் சார். காரமும் சரி, இனிப்பும் சரி, எல்லாமே லைவில் இருக்கும் சார். நம்மக்கிட்ட வாங்கும்போது எக்ஸ்பிரி டேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற இடத்த விட நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சார். அதாவது எக்ஸ்பிரி டேட், அதாவது காலாவதி தேதி குறைந்த அளவில் இருக்கா அல்லது நீண்டமாக இருக்குமா? இல்லை அது எதுக்காண்டி இந்த எக்ஸ்பிரி டேட் இது பண்ணுறீங்க? சார், மில்க் ஸ்வீட் செய்யும்போது அது காலாவதிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சார். அப்போது தயார் பண்ணதுலேருந்து 3 நாள் 5 நாள் அந்த மாதிரி தான் தாங்கும். அதனால நம்ம எக்ஸ்பிரி டேட் ரொம்ப முக்கியம் சார். அந்த நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாக்ஸ்லேயே 3 நாள் தாங்கும், 5 நாள் தாங்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஒரு ஸ்வீட் செஞ்ச உடனே வைக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கான காலம் 1 நாள் 2 நாள் கூட ஆகும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, உடனே இன்னைக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் போனால் இன்றைக்கே தர மாதிரி அந்த மாதிரி லைவ் குக்கிங்கில் கொடுத்துக்கிறோம் சார். இந்த இனிப்பு திருவிழாவுக்கு சேலம் மாஸ்டர்கள் மட்டும் பயன்படுத்துறீங்களா, இல்லை வெளி மாநிலம் அல்லது வெளி ஊர்களில் இருந்து மாஸ்டர்கள் வரவழைச்சிருக்கீங்களா? அப்படின்னா எந்தெந்த ஊர்ல இருந்து மாஸ்டர் வரவழைச்சிருக்கீங்க? சார், பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க சார். அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரி தான் மெயின். சேலமில் மாஸ்டர் யாரும் ஆட் பண்ணலைங்க சார். இங்கே மற்ற டீம் தான் போட்டுருக்கோம். நம்ம குழந்தைகளை கவர்ற மாதிரி எந்த மாதிரி ஸ்வீட் வந்திருக்கு? குழந்தைங்களுக்கு இனிப்பு எல்லாமே பிடிக்கும் சார். நம்ம எல்லாமே குழந்தைங்களை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஒரு இனிப்போட அளவு குறைச்சிருக்கோம் சார். இப்போ ஒரு தித்திப்பு ஒரு 90% நிறுத்திருக்கும். ரொம்ப தித்திப்பு இல்லாத நார்மலாக எல்லா ஏஜ் பீப்புளும் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துக்கிறோம் சார். அப்புறம் இந்த ஸ்வீட் தயாரிப்புக்கு எவ்வளவு இது மாவு வகைகள் பயன்படுத்துறீங்க? எங்கே தரமானது உள்ளதா? இது எந்த மாதிரி இது பண்ணுறீங்க? சார், மளிகை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தரமான பொருள் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆயில், நெய் எல்லாமே பிராண்டடில் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹோல்சேல் சேவைப்பட்டு தான் சார் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் பொருள் தரமாக இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பொருள் இறக்கியிருக்கோம். இறக்கிற பொருளே ஃப்ரெஷ்ஷாக தான் இறக்கியிருக்கோம். இப்போ இவ்வளவு 140 வகை ஸ்வீட் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இதோட ரேட் எப்படி? பொதுமக்கள் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வாங்கக்கூடிய அளவில் இருக்கா? இதெல்லாம் உயர்தர மக்கள் வாங்கக்கூடிய அளவில் இருக்கா? கண்டிப்பாக சார். இது ஏழை மக்கள் வாங்குற அளவு தான் ரேட்டே வச்சிருக்கோம். நாங்கள் ஒரு கிலோ ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா 320 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதேமாதிரி காரம் 300 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நல்ல குவாலிட்டி கொடுத்துக்கிறோம் சார். அதாவது இந்த ரேட்டில் இன்னும் நல்ல குவாலிட்டி கொடுத்துக்கிறோம் சார். அதாவது இந்த ரேட்டில் நல்ல குவாலிட்டி, அதாவது தரத்துக்கு தான் முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம். அதே நேரத்தில் திருவிழாக்கள் மற்றும் விசேஷ தினங்களில் பயன்படுத்தக்கூடிய ஸ்வீட்டுகள் அதிக அளவில் மக்கள் வாங்குற விலையில் பண்ணியிருக்கோம். ஆனால் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்வீட்டு நீண்ட நாள் வைக்கலாம். ஆனால் இது குறைந்த நாட்கள், அதுவும் கால அவகாசம் என்னங்கிறத நாங்கள் பேக்கிங்கிலே குறிப்பிட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரை போன்று சேலத்தில் 32 இடங்களில் ஆயிரக்கணக்கான டன் ஸ்வீட் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பலகாரங்கள் இன்னும் தீபாவளி குறைந்த நாட்களே உள்ளதால் சேலம் உணவு பாதுகாப்புத்துறையின் கணக்கின்படி சேலத்தில் மட்டும் 6000 டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 10,000 டன் இனிப்பு வகையில் உற்பத்தி செய்யப்பட பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இங்கு மட்டுமல்லாமல் சேலத்தில் 32 இடங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் செவ்வாய்ப்பேட்டை, குகை, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, சூரமங்கலம் என பல்வேறு பகுதியில் நடந்து வருகிறது. அப்படி பல்வேறு பகுதியில் நடந்து வந்தாலும் தற்போது அதிரா ஸ்வீட்ஸினுடைய இனிப்பு திருவிழாவுக்கு மக்கள்
கடந்த சில நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த திருவிழா வந்து 20ஆம் தேதி வரை, அதாவது தீபாவளி வரை நடக்கும் என தெரிவித்திருந்தனர். இதனைப்போல் பல இடங்களிலும் இனிப்பு திருவிழா நடப்பதால் சேலம் மாநகரமே தீபாவளி கொண்டாட்டத்துக்கு தயாராவதோடு தற்போது பொதுமக்கள் தங்களது தேவையான இனிப்பு வகைகளை வாங்க படையெடுத்த வண்ணம் வருகின்றனர். தமிழ் ஜன செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.